ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் கண்டனத்திற்கு உரியது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதாக கூறும் அமைச்சர் சேகர் பாபு தூக்கத்தில் இருந்து எழ வேண்டும் என அவர் விமர்சித்துள்ளார். மேலும் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்களை பேசுறதா அது தவறு. ஆனா தவற நாம எப்படி கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அவங்கதான் செஞ்சாங்களா, அதுக்கு பின்புலத்தில் யாராண்டு இருந்தாங்களா, அரசியல் காரணம் இருக்கிறதான்னு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது எல்லாம் தூக்கத்துல இருக்காருன்னா அண்ணன் சேகர் பாபு, அப்புறம் நான் பாண்டிச்சேரியில இருக்கேன்னா தூக்கத்துல இருந்து அவரை எழுப்பி விடுங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு, நான் பாண்டிச்சேரியில இருக்காருன்ற தப்பே அவர் தவறா பேசினாருன்னா அப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கிறதே அவருக்கு தெரியாம தூக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம். சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்த ஒன்றே சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.